3 பார்ட் எப்படி என்டர்டைன்மெண்ட்டாக இருந்ததோ அதே மாதிரி 4வது பார்ட்டும் சூப்பராக இருக்குது. ஐ திங்க் ஸ்டோரி வந்து பெருசாக இல்லை, சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. அதான் தமிழில் அதிகமாக படம் இல்லை இப்போது, அதுக்கும் எடுத்து கேமலின் வந்து அந்த பாண்டா கிட்டேருந்து ஸ்டிக்கு வாங்குறது அந்த மாதிரி புதுசாலாம் எனக்கு தெரியல ப்ரோ, புதுசாக இல்லை. பட் எப்பவும் எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்களோ ஒரு கேரக்டர் எதுவுமே கொண்டு வரல. 1-3 அளவுக்கு எதுவுமே படம். எல்லாத்தையும் உடச்சி இதிலே உடச்சிடுறேன். இதில் இல்லை, கிளைமேக்ஸில் தான் அவங்க வராங்க. கிளைமேக்ஸ் ஃபைட் எதுவுமே கிடையாது. கிளைமேக்ஸ் ஃபைட் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச படம். சமோசா, பானிபூரி, அது நல்லா இருக்கும். பாண்டா பார்த்து நல்லா இருக்கு ப்ரோ, படம் சூப்பராக இருக்குது. எப்படி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது? 3 பார்ட் எப்படி என்டர்டைன்மெண்ட்டாக இருந்ததோ அதே மாதிரி 4வது பார்ட்டும் சூப்பராக இருக்குது. ஐ திங்க் கம்பேர்ட் டு இந்த பார்ட் நல்லாவே இருக்குது. அதுவும் டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி எப்பவும் போல தான். அந்த பேண்டா கேரக்டருக்கும் இப்போ நம்ம டப்பிங் கொடுத்துருக்காங்கல்ல, அது சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த சாப்பாடு சம்மந்தப்பட்டு ஒன்று வரும் இல்லையா, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ட்ரெண்டிங்கில். சூப்பராகவே இருக்குது ப்ரோ, நல்லா இருக்கு. புதுசாலாம் எனக்கு தெரியல ப்ரோ, புதுசாக இல்லை. பட் எப்பவும் எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்களோ, ஒரு 3 பார்ட் வந்து எப்படி கிட்ஸுக்கும் ஒரு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி பண்ணாங்களோ அதேமாரி 4வது பார்ட்டுமே நல்லாயிருக்கு. சில பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும், 2வது நல்லா இருக்காது, அதில் அந்த மாதிரிலாம் இல்லை. சீரியஸாகவே நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் லாஸ்ட் பார்ட் மாதிரி சூப்பராக இருந்தது. சின்ன பசங்க கிட்ஸுக்குலாம் எப்படி? இல்லை ப்ரோ, சீரியஸாகவே கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதாவது பொதுவாகவே கிட்ஸ் தான் ப்ரோ, அனிமேட் மூவினாவே கிட்ஸுக்கு தான். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். டப்பிங் டைலாக்லாம் சீரியஸாக டப்பிங் பற்றி தான் சொல்லணும். நம்ம அந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறதே டப்பிங்காக தான் இல்லையா. ஒரிஜினலாக கூட அவ்வளோ நல்லாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நம்ம டப்பிங் கொடுக்கும்போது அது சீரியஸ்லி செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. லேடிஸ்லாம் கூட செம்மையாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்தது ப்ரோ. இப்போ எல்லாருமே வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட் மூவி பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பட் என்னன்னா ஸ்டோரி வந்து பெருசாக இல்லை, சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே நல்லா எடுத்துன்னு வந்தாங்க. செகண்ட் ஆஃப் சீக்கிரமாக முடிச்ச மாதிரியே இருக்குது. படம் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா பிரம்மாண்டமாக எடுத்த மாதிரிலாம் இல்லை. அனிமேஷன் அளவுக்கு ஓகே, ஸ்டோரி மட்டும் தான் மைனஸ், மற்றபடி எல்லாமே ஓகே. பழைய கேரக்டர் எதுவுமே கொண்டு வரல. 1-3 அளவுக்கு எதுவுமே படம் இல்லை சொல்லணும்னா. என்ஜாய்மெண்ட்னா அந்த காமெடி டைலாக்ஸ் மட்டும் தமிழில் செம்மையாக டப் பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் ஸ்டோரி மட்டும் நல்லா பெனிஃபிட், எப்படி சொல்கிறது, நல்லா பெருசாக எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட் எதுவுமே கிடையாது. கிளைமேக்ஸ் ஃபைட் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. 1-3ல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் எதுவுமே கிடையாது. கிளைமேக்ஸ் ஃபைட் கிளைமேக்ஸ் நான் அதான் சொல்கிறேன்ல, குழந்தைங்களுக்கு அந்த படம் டைலாக்ஸு அந்த பொம்மைங்களை பார்க்குறது நல்லா ஆர்வமாக பார்ப்பாங்க குழந்தைங்க. அதான் ட்ரெய்லருக்கு பிரம்மாண்டமாக காட்டிட்டாங்க. அதாவது படத்தில் ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதையை கரெக்டாக கொண்டு வந்தாங்க. செகண்ட் ஹாஃப் சீக்கிரமாக முடிக்கணுன்றதுக்காண்டியே சீக்கிரமாக முடிச்ச மாதிரியே இருந்தது படத்தை. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு மாதிரியே ஒரு ஃபீலே வரல. ஓரளவுக்கு பார்க்கலாம், ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். பட் இந்த வீக்கெண்டோட முடிஞ்சிடும். பாண்டா கேரக்டர் மெயின் கேரக்டர் கொடுக்கல. பக்கத்தில் இப்போ டிராகன் வாரியர்னு ஒரு கேரக்டர் கொண்டு வரதுக்காண்டி ஷென்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்தாங்க. ஒரு நரியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நல்லா கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா ஃபைட்டு யாருக்குமே சிங்க் ஆகலை படத்தில். அதான் பழைய படம் ரொம்ப கம்பேர் பண்ணும்போது நம்ம இதில் ஒரு எக்ஸ்ட்ரா தானே இருக்கணும், அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை இந்த படத்தில். டப்பிங் சூப்பர். தமிழில் குறைய சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது டப்பிங். கிட்ஸ் வந்து அந்த அளவுக்கு கதை யோசிக்க மாட்டாங்கல்ல. அவங்க அந்த அட்வென்ச்சர் மூவி எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும்தான் பார்ப்பாங்க. நம்ம வந்துட்டு ஸ்டோரி பார்ப்போம், எங்கே ஃபைட் சீக்வன்ஸில் எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். அதனால நமக்கு டிசப்பாயின்ட் பண்ணுறோம். கிட்ஸுக்கு அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. எந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு வரலாம்? அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வரலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்போ வீக்கெண்டில் வரது. இப்போ வீக்கெண்ட் நாளைக்குலேருந்து வீக்கெண்ட் தானே. ஸோ நாளைக்கு இருக்கும், நெக்ஸ்ட் வீக் அப்படியே டவுன் ஆயிரும். நல்லா இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு? அந்த கும்ஃபு பாண்டா கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கேரக்டர் அதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. லைட்டாக த்ரில்லராக இருந்துச்சு. என்ன மாதிரி சீன்லாம் அந்த இது கேமலின் வந்து அந்த பாண்டா கிட்டேருந்து ஸ்டிக்கு வாங்குறது அந்த மாதிரி சீன்லாம் த்ரில்லராக இருந்துச்சு. தமிழ்ல டப் பண்ண புரிஞ்சிச்சா? தமிழ்ல புரிஞ்சிச்சா? அப்புறம் வேற என்ன கேரக்டர்? உங்க அப்பா கேரக்டர், அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு அப்பா கேரக்டர், அந்த கும்ஃபு பாண்டாவோட இன்னொரு அப்பா கேரக்டர், அதுக்கப்புறம் அந்த கேமலின், அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு, எங்கனா போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு? படம் ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு, காமெடியா இருந்துச்சு, த்ரில்லரா இருந்துச்சு. நீங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்ட்லாம் பாத்துறீங்களா? பார்ட் 1 பார்ட் 2லாம் இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா?
எப்படி இருக்கு அந்த ஒரு இது? நல்லா இருக்கு. ஒரு தமிழ் பேசுறது அதெல்லாம் புரிஞ்சுச்சா? ஆ என்ஜாய்மெண்ட் பண்ணீங்களா? ஆ. ஏன்னா போர் அடிக்குது நல்லாவே இல்லைப்பா அப்படின்னா நல்லா இல்லைன்னு என்ன இருக்கு? இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு. எல்லா சீனுமே நல்லா இருக்கு. இன்னொரு இது பார்ப்பீங்களா? ஆ சரி. நல்லா இருந்தது ப்ரோ. ஃபேமிலியோட வந்தாலும் சரி, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச படம். கிட்ஸ் இப்போ வந்து நல்ல ஒரு, அதாவது தமிழில் அதிகமாக படம் இல்லை இப்போ, அதுக்கும் இது எடுத்துகிட்டு வந்து கிட்ஸோட வந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸும் நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்குமா தெரியல, பட் ஆனால் வந்து ஃபேமிலியோட வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே. இந்த ஃபைட்டோட கனெக்டட் ஃபோன்ல இருக்கு. நான் அதுதான் ப்ரோ, நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தேன். நான் செகண்ட் பார்ட் பார்க்கல, தேர்ட் பார்ட் பார்க்கல. பட் ஆனால் எனக்கு நான் இப்போ ஃபோர்த் பார்ட் வந்திருக்கேன். ஃபோர்த் பார்ட் எனக்கு கதை கண்டினியூட்டியும் நல்ல கதை கிளியராகவும் புரிஞ்சுது. படம் எனக்கு புரியாமலாம் இல்லை, படம் எனக்கு புரிஞ்சுது. படமும் நல்லா இருந்தது. தமிழ் டப்பிங் வந்து கொடுத்துருப்பாங்க, நல்லா கிரேஞ்சா இருக்கும். நல்லா இருக்கு. இதில் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி அந்த போங்கிற கேரக்டர் எப்படி அந்த காமெடி இது இருக்கோ, எல்லாமே அந்த ஃபன்னி அப்படியே இருக்குது. அந்த மாஸ்டருக்கும் அதே மாதிரி இது. நான் மாஸ்டர் போர்ஷன் வந்து அவ்வளோ காமிக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு 10 மினிட்ஸ் காட்டுறாங்க, அதுக்கப்புறம் வந்து காமிக்கல. கிளைமேக்ஸ்ல காட்டுறாங்க மாஸ்டர். குங்ஃபூ பாண்டா மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ. கான்செப்ட் கான்செப்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போராக போச்சு, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அடுத்த பாட்டு எப்படி இருக்கும்னு தெரில. இது ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்க 1 and 2 3 அந்த மாதிரி இருந்தீங்களா? ஒன்று வேற லெவலு ப்ரோ. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இது நல்லா இருந்துச்சு. இதுவரை உங்களுக்கு மட்டும் தான் நல்லா, கிட்ஸுக்கு இதெல்லாம் எப்படி சார்? கிட்ஸுக்கு நல்லா பிடிக்கும் ப்ரோ, என்ஜாய் பண்ணுவாங்க. காமெடி இருக்கு. நீங்க எப்படி இருக்கும் நினைச்சீங்க, இப்போ அது எப்படி இருக்கு? நான் குங்ஃபூ பாண்டானாலே ஃபைட்டு தான், குங்ஃபூ தான். அது இல்லைன்னா படமே நல்லா இருக்காது. எப்படி இருக்காது? அது நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. ஃபைட்லாம் அருமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். கார்ட்டூன்னாலே இப்போ குழந்தைங்கன்னு வரும் இல்லையா? ஆமா. பார்க்கலாம். பார்க்கலாம் ப்ரோ, தாராளமாக பார்க்கலாம். மற்ற அனிமேஷனோட இந்த அனிமேஷன் நல்லா இருக்கும் குங்ஃபூ பாண்டா. சரி. Thank ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி போயிருக்கு? செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் கதையை ஸ்டார்ட் ஆகுது. அந்த வில்லனை வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் காட்டுறாங்க, அந்த வில்லியை காட்டுறாங்க. ஸோ அது நல்லா இருக்கு. அந்த வில்லி இதில் பண்ண அந்த இதுக்கு நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளேலாம் எப்படி இருக்கு ப்ரோ? ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது ப்ரோ. காமெடியாக நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபைட்டு எப்படி சொல்லுது, ஃபைட்டு இதில் கம்மி, போக்கு கம்மி, அதாவது அந்த குன்ஃபு பாண்டாக கம்மி. பட் ஆனால் வந்து வில்லி அந்த கூட இருக்கிற பார்ட்னருக்கு வந்து இது, அது இல்லாமல் இந்த பாட்டில் வந்து அந்த ரிட்டையர் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா அந்த குன்ஃபு பாண்டா ரிட்டையர் ஆகிட்டு அவனோட அதான் அவன் வந்து சூஸ் பண்ணுற ஒரு இது எனக்கு. ஸோ அது ரிட்டையர் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. மேபி அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த மாஸ்டர் அவர் வந்து மாஸ்டர் எந்த வரைக்கும் வரானா? இல்லை, மாஸ்டர் எண்டு வரைக்கும் வரல. மாஸ்டர் வந்து அதுதான் சொல்கிறேன்ல, மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வருவாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க, இவங்க வேற ஒரு வில்லனை தேட போகிறாங்க. அந்த டைமில் கடைசியில் வந்து மாஸ்டர் ஜாயின் பண்ணுறது. பாண்டா கூட ஒரு லேடி ஒன்று ப்ராப்ளமா கடைசி? அதுதான் அது படத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன இது, அந்த லேடி யாரு, அந்த இதுன்னு அந்த கேரக்டர் என்ன ப்ளே பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3Dக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு போகலாம். எப்படி பிடிக்கும்? கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புலிங்க அந்த பறவைகள்லாம் வந்து இல்லை, இதில் அது இதில் அவங்க வரல. நான் எல்லாத்தையும் உடச்சி இதிலே உடச்சிடுறேன். இதில் இல்லை, கிளைமேக்ஸில் தான் அவங்க வராங்க. ஃபேவரட் டைலாக் என்ன இருக்கு இதில்? ஃபேவரட் டைலாக்கு அது அவங்க தான் நல்லா சொல்லியிருந்தாங்க. இது எனக்கு அவ்வளோ மறந்துட்டேன். அந்த ஒரு இது சுற்றிட்டு ஒரு அடி அடிப்பாங்க, அதேமாரி அந்த சமோசா பானிபூரி அது நல்லா இருந்தது.